புலி இறந்து கிடக்கும் போது பார்க்கின்றேன், நாத்தம் தாழ முடியேன், ஏண்டா நாத்தம் வருது தடுத்து நிறுத்துறாங்கிறார். ஆகவே நமக்குள் அந்த வலிமை மிக்க உணர்வு வந்தால் இங்கே வராது, இதை ரிமூவ் பண்ணிடும். இப்ப நீங்கள் வேற ஒன்று தியானம் எடுக்கிறவங்க சில குடும்பங்கள் போனால் நாத்தமாகும், சாக்கடை பக்கம் நாத்தமாகும். இந்த தியானம் எடுத்தவங்க போனது சாக்கடை நாத்தம் தெரியாது, சாக்கடை நாத்தமே தெரியாது. அப்புறம் உத்து என்ன சாக்கடைக்கெல்லாம் நின்று பாருங்கன்னா அந்த உணர்வு நுகர்ந்து அது சாக்கடைன்னு தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தவர்கள் சாதாரண நிலைகள் இருக்கிறவங்க என்ன ஒரு நாத்தம் வருதுன்னு வரும்போது அவர் சொன்னபோது எங்கேங்க அந்த உணர்வு நுகர்ந்தப்பன் பின்னாடி தான் நம்ம நாத்தத்தை தெரிந்து கொள்ளும். இந்த தியான வழி அன்பர்கள் வரப்படும் போது நாத்தம் நம்மளுக்கு புலப்படவே புலப்படாது. அது மேல் கூர்ந்து கவனித்தால் உணர்வின் தந்து அறிய உதவும். இதைப்போல் அங்கே காட்டுகின்றால் அந்த புலியின் நாத்தத்தை உருவாக்கப்படும் அது நிலையை அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அந்த உணர்வை நீ அறிவதற்கு என்ன நிலை என்று உணர்த்துகின்றான். அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதன் உணர்வை நுகர்ந்து அது அணுவாகி அதன் மலம் புலியாகின்றதோ இது இயக்குவதற்கெல்லாம் மூலம் எது? அந்த உயிர் தான். அந்த உயிர் வெளியே சென்ற பின் இந்த ஜீவ அணுக்களாக இருப்பது அணுக்களாக மாறுகின்றது. ஆக எப்படி இந்த உயிரின் தொடர்பு கொண்டு இயக்கிய பின் அந்த உயிர் இறந்த பின் இந்த துடிப்பின் உணர்வுகள் இது அழுகிய உணர்வு கொண்டு இந்த சூரியன் காந்தப்புலம் தாக்கப்படும் இதே அதை ஜீவ அணுவாக இருந்தது. இந்த உடல் மடிந்த பின் இது அணுவாக உருவாகின்றது. பின் அணுவின் இயக்கமாகும் போது எதன் வழி இதை இப்படி எத்தனை பேரை கொண்டு புசித்ததோ அதே போல இந்த உடலில் அந்த உணர்வின் அணுக்கள் வளர்ந்த பின் அந்த புலியின் உடலை முழுமையாக அது எதுவும் இதனுடைய மலமாகிய உடலான பின் அந்த மலத்தையே மீண்டும் உணவாகி புழுவாக மாறுகின்றது. இந்த மலமெல்லாம் தீண்ட பின் இந்த புழுவின் உடலும் மடிகின்றது, ஆதாரம் இல்லை என்ற மடிந்து கொண்ட பின் எதன் உணர்வை எடுத்து இதை வளர்த்ததோ இந்த உயிரணு வெளியே உயிரணுவாக மாறி வெளியே செல்லுகின்றது. மாறி வெளியே செல்லும் போது எந்தெந்த மானை எதை அழித்து கொண்டு இந்த உணவாக சாப்பிட்டதோ எதன் உணர்வுகள் ரத்தங்கள் இதில் சிந்தியதோ அந்த பூமியில் பட்ட மண்ணின் நிலைகள் கலந்து அதன் உணர்வுகள் இந்த ரத்தங்கள் சிந்திய இடங்கள் எல்லாம் அந்த உணர்வு மண்ணிலே பதிந்து விடுகின்றது. ஆக இந்த அசுர உணர்வு கொண்டு உணவாக உட்கொண்ட உணர்வுகள் ஒரு மனிதனோ மாடோ வரப்போகும்போது இந்த உணர்வு தாக்கப்பட்ட பின் அட்டையாக உருவாகின்றது. அந்த அட்டையாக உருவான பின் அதன் உணர்வின் மனம் கொண்டு ஒரு நிமிடத்துக்குள் நுகர்ந்து கொண்ட பின் முதல்ல கண்ணுக்கே தெரியல அட்டை. ஆனால் நான் மனிதனா நான் சொல்லப்படும்போது அந்த அட்டை இந்த ரத்தத்தை உறிந்தியதனால் அது எப்படி அது உடனடியாக உட்கு அந்த உணர்வு தன்மையில் நம் உடலில் பாய்கின்றது. அது எந்த நரம்பு மண்டலமோ அதில் தாக்குகின்றது. நமக்கே தெரிவதில்லை இந்த ரத்தத்தை உறிந்து அது வயிறு ரப்பியப்புன்னு பெரிய பலூன் மாதிரி போய் கீழே வந்து அதுக்கப்புறம் ரத்தம் நிற்கவே மாட்டேன். ஆகவே இதை போலதான் அந்த புலி உடல் சிந்திய உணர்வுகள் சூரியன் ஒளிக்கதிர் படப்படும் போது எதன் உணர்வை உணவாக உட்கொண்டு அந்த அணுத்தன்மை பெற்றதோ அது அட்டையாக வளர்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் எந்தெந்த உயிரினங்களை கொண்டு புசித்ததோ அந்த உணவின் தன்மை இந்த அணுவாக்கப்படும் போது இந்த புழுவாகி இறந்த பின் இதே போல மாட்டின் உடலை சென்று மாடோ ஆடோ மானோ அதற்குள் தாவி சென்று பட்ட பின் அதன் உணர்வை நுகர்ந்து அது அந்த நம்ம நாய்களில் பார்க்கலாம், மாடுகளையும் பார்க்கலாம், ஒரு விதமான அந்த இரத்தத்தை குறிந்தக்கூடிய நிலை. இதே போல இரத்தத்தை உடையது உண்ணி என்ற நிலைகளும் உருவாகின்றது. அதான் ஒரு அசுரன் இறந்தான், பல ஆயிரம் அசுரர்கள் உருவாகின்றார் என்ற நிலை இங்கே ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. அது மடிவதில்லை. எதன் உணர்வில் கொண்டதோ அந்த உணர்வின் அணுக்கள் மாறிக்கொண்டே தான் உள்ளது என்பதனை இங்கே தெளிவாக காட்டுக்குள் காட்டுகின்றது. ஆனால் பலவிதமான உணர்வுகளை உணவாக உட்கொண்டு தாவரங்களை உருவாக்கி கொண்டது மானினம் ஆடினம் இதை போன்ற மற்ற விலங்கினங்களை கொள்ளாதபடி அது தான் புல்லை மீண்டு உடலை எடுத்துக்கொண்ட இந்த உயிரணுக்கள் அது மானை போன்ற ஆடு போன்ற உணர்வுகள் வரப்படும் போது அதில் இந்த விஷயத்தின் தன்மை அதில் எப்படி உருவாக்குகின்றது, அதை மீண்டும் இந்த ஈகளாகி அதன் உணர்வுகள் எப்படி வருகின்றது என்பதனை இங்கே காட்டுகின்றது. இதெல்லாம் காட்டுக்குள்ள வந்து டாக்டர்களுக்கு எப்படி கற்றுக்கொண்ட டாக்டர் கொடுக்கின்றனரோ அந்த மெய்ஞான உணர்வின் தன்மை இயற்கை எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது என்று நீ உணரவில்லை என்றால் உன்னை அறியாது சேரும் தீமைகளை உன்னால் அகற்ற முடியாது. எதன் தீமையின் வளர்ச்சி அதிகமாகின்றதோ அதன் வழித்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் தன்மை மாறிக்கொண்டே வரும்.
ஆகவே தீமை அகற்றும் 6வது அறிவு கொண்டு நாம் உடல் நஞ்சை மலமாக மாற்றப்படும் போது நஞ்சென்று தெரிந்து கொண்ட பின் 6வது அறிவு கார்த்திகேயா. அது தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. ஆக அறிந்து கொண்ட சக்தி ஒன்று இந்த தீமையை நீக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே எனக்கு பாடநிலையாக கொடுக்கின்றான். இயற்கை நிலைகள் வளர்வதை இப்படி ஆன பின் இந்த அணுக்கள் உணர்வாகி அணுவின் தன்மை மற்றொன்றோடு சேர்த்து அணுக்களாக மாறினாலும் இதில் அழுகிய நிலையை கொண்டு நாத்தமான நிலைகள் வெளிவருவதை சூரியன் கவர்ந்து கொள்கின்றது. ஆக மற்றொன்றோடு கலந்து கொன்று புதித்து உணரும் வீரிய உணர்வுகள் இதில் கலந்துள்ளது. அப்ப அலைகளாக செல்லப்படும் போது செடிகளில் வரும் சத்தினை இதே சூரியன் கவர்கின்றது. கவர்ந்து கொண்ட சத்துகளோ அதுவும் இதுவும் வரப்போகும்போது இதே சமயம் ஒரு விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய இந்த சத்தினை அதன் உணர்வை சூரியன் எடுத்துக்கொண்டால் அதை கண்டு அஞ்சி ஓடி வருகின்றது நல்ல தாவர இனங்களின் சத்துகள். அது ஓடி வரப்போகும்போது மற்ற உடல்களிலிருந்து வந்த இந்த புலியின் உடலிருந்து வீரியத்தன்மையில் வந்து தெரியாத நிலையில் மோதி விடுகின்றது. மோதிய பின் கிருகிரு என்று அந்த உணர்ச்சியின் சுழற்காற்று போல மோதுகின்றது. மோதிய உணர்வு கொண்டு இன்று தாவர இனங்களை புசித்தது மானினங்கள் மாற்றினங்கள் மற்ற நிலைகள். ஆனால் அதன் உணர்வை தென்றது புலியனம். அந்த புலியனம் தென்ற பின் அந்த இரத்தத்தின் நிலையில் வரும்போது அட்டைகளாக வாருகின்றது. இந்த அணுக்களின் தன்மை இதற்குள் உருவான பின் இதை ஆவித்தன்மை அடைந்த பின் இது தாவர இனங்களுடன் மோதி மோதி அது ஒரு செடியாக உருவாங்க. நான் முதல்ல சொன்ன கருவேப்பிள்ளை எப்படி உருவானாங்க. இதே போல் உடற்பெற்ற உணர்வின் தன்மை இணைந்து கொண்ட பின் இவை இத்தகைய நிலையில் செடிக்குள் ஆனதும் கலந்து இந்த பூமியில் படர்ந்து விடுகின்றது. இந்த பூமியிலே படரப்படும்போது இதற்கு எதிர்நிலையான நட்சத்திரங்கள் மின்னலாகப்படும் இங்கே துடிப்பு நிலை ஆகி எதன் வழி இது உருவானதோ அதன் உணர்வை அதன் நுகர நேருகின்றது. அப்படி நுகர்ந்த பின் கொடியின் சத்துடன் கலந்திருந்தால் அது கொடியாக விளைகின்றது. செடியின் உணர்வுடன் கலந்திருந்தால் அது செடியாக விளைகின்றது. அந்த செடியாக விளைந்த பின் குருவிக்குள் ரத்தம் இருக்கிறது என்றால் அந்த செடி மேல் பட்டதென்றால் அந்த ரத்தத்தை உறிந்துவிடும் குருவி செத்து விடுகின்றது. ரத்தம் இல்லாத ஒரு புழு இருந்தால் அதை தின்று விடுகின்றது அந்த செடியை. ஆக ரத்தமுள்ள புழுகள் அதில் வந்தால் அதை மடிந்து விடுகின்றது இதில். இப்படி ஒவ்வொன்றும் தெளிவாக காட்டுகின்றன. இப்படி பலவிதமான ஒரு யானையே வந்தாலும் கொடி பழந்திருந்தால் லேசா தொட்டா போடும். எப்படி இங்கே நீரை கவர்கின்றதோ அந்த இரத்தத்தை கவர்ந்து உறிந்த பின் அது செயலற்றதாக யானையே கீழே விழுந்துவிடும். இந்த இரத்தத்தை குடித்து விடுகின்றது. இதே போல மானோ புலியோ மறுபடியும் இதே போல நிலை வந்தால் அந்த இரத்தத்தை உறிந்துவிடும், அது மடிந்துவிடும். இப்படி பெரும்பகுதி இந்த அசாம் காட்டுக்குள் அழைத்து சென்று அது இயற்கை எப்படி இயங்குகின்றது என்பதனை இங்கே காட்டுகின்றார் குருநாதர். ஆகவே இதை போல அந்த செடி வளர்ந்த பின் ஆனால் அதாவது புலியின் உடலை பெற்ற பின் அது இறந்த பின் இப்படி செடி கொடிகளின் சத்துடன் சேர்த்து அதுவும் இரத்தத்தை உறிந்தும் புதுவிதமான செடிகள் வருகின்றது. ஆனால் அதே செடிகளை எடுத்து இரத்தத்துக்குள் மறந்துள்ள விஷத்தின் தன்மை நுகரும் அணுக்கள் உருவாகிவிட்டால் கேன்சர். ஆக அத்தகைய கேன்சரை உருவாக்கும் இந்த விஷத்தின் தன்மை நீக்க இதே போல செடி கொடிகளின் உணர்வினை அந்த விஷம் கலந்த இரத்தத்தை இது கவரும் தன்மை பெறுகின்றது. அதில் இன்ன செடியின் தன்மை கவர்ந்து கொண்ட பின் அதன் விஷத்தால் உருவாக்கும் உணர்வை இது எடுத்துக் கொள்கின்றது. இது மேலே மூலமாக பூசினால் அந்த கேன்சர் எப்படி நிவர்த்தி ஆகிறது என்று. இதே போல சில மருந்து உபயோகங்களுக்கும் பல இந்த தாவர எண்ணங்களை பயன்படுத்தி அது இரத்தத்துடன் கலக்கப்படும் போது சில விஷக்கிருமிகளை எப்படி கொள்ளுகின்றது என்று. ஆக பல உயிரினங்களை கொண்டு உணவாக கொண்ட புலியின் தன்மை பெற்றாலும் அதன் வழிகளில் எத்தனை விதமான நிலைகள் மாறிக்கொண்டே உள்ளது என்பதனை இங்கே தெளிவாக்குகின்றார். இயற்கையின் உணர்வு எது கலக்கின்றதோ அதன் வழிகொண்டு அது வலுப்பெறுகின்றது என்பதனை இப்படி காட்டுக்குள் சென்று தெளிவாக கூறுகின்றது. அதைத்தான் உங்களுக்குள் இன்றைய நிலை, இன்றைய செயல், நாளைய உடல். இன்று வேதனை வேதனை என்று உணர்வு எடுத்தால் நிச்சயம் அழுத்தப்பாங்க. கோபம் கோபம் என்று இந்த உணர்வை செயலானால் அடுத்து நாம் புலியாக பிறருடைய நிலைகளை ஏமாற்றி அவனை வேதனைப்படும்படி செய்து இது பண்ணால் நரியாகவும் நாயாகவும் இதே போல உணர்வுகளை சேர்த்துக் கொண்ட பின் இதே உயிர் அந்த உணர்ச்சிக்கொப்ப அந்த உணர்வு மனத்துக்கொப்ப இன்னொரு உடலுக்குள் அழைத்து சென்று இந்த உடலை மாற்றி விடுகின்றது.
இன்று நம்மை மனிதனாக எப்படி தீமையிலிருந்து விடுபட செய்ததோ, மனிதனான பின் 4வது அறிவை தீங்கினை நீக்க தவறினால் மீண்டும் பிறவி நிலைக்க வருகின்றோம். இதான் உடலின் இச்சை கொண்டு வரப்போகும்போது தசப்பிரியன் உடலின் இச்சைக்கு வரப்போகும்போது இவன் 10 தளராவன் 10வது நிலை அடையக்கூடிய நிலைகள் என்று உடல் இச்சை கொண்டு மீண்டும் இங்கு உடலாக வருகின்றான் என்ற நிலை வருகின்றது. கடவுளின் அவதாரத்தில் பரசுராம் என்ற நிலை கொண்டு நாம் வராகன் என்று பன்றியின் உடலை பெறும்போது பல கோடி தீமையிலிருந்து விடுபடும் உணவை நுகர்ந்து இதே உயிர் பன்றியின் உடலை உருவாக்கி சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை பலந்து அந்த நல்ல உணவை நுகர்ந்து அதன் உடலை பெறச் செய்து அந்த பன்றியின் உடலை பலந்து இந்த உயிர் வந்த பின் நாத்தத்தை பிரித்திடும், தீமைகளை நீக்கிடும் இதே உயிர் மனிதனின் உடலை உருவாக்குகின்றது. அந்த மனித உடலுக்குள் நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. ஆக இங்கே பன்றியோர் சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாத்தத்தை பலந்து நல்ல உணர்வை நுகர்ந்தது. அந்த உடலில் விளைந்த உணர்வு தான் இந்த உடலை விட்டு வந்த உயிர் மனிதனாக உருவாக்கி தீமையின் உணர்வுகளை எப்படி மாற்றுகின்றது. ஆக மனிதனான பின் நஞ்சை மலமாக மாற்றி வைத்து நல்ல உணர்வின் தன்மை உறப்பும்போது ஆக நஞ்சு என்று தெரிந்து நீக்கி சமப்படுத்தும் நிலை வருகின்றது. கர்ணக்கிழங்கில் நஞ்சு இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம், வேக வைத்து நீக்கி சுவைமிக்க உணவாக படைத்து சாப்பிடுகின்றோம். ஆனால் மனித உடலில் நோய் என்ற உணர்வு வருகின்றது. அது பார்த்தப்பின் அன்பு பரிவு பாசம் கொண்டு கவர்கின்ற வசிஷ்டர் அதை வேணின் உணர்வை நாம் நுகர்ந்து அந்த வேதனையை நாம் அறிகின்றோம். இது நீக்குவதற்கு நாம தெரிய முடிகின்றதா? முடியவில்லை. அதனால்தான் பரசுராம் என்றால் சிவதன்சு. பிறருடைய உணர்வை குணப்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த உடல் வந்து வீரிய உணர்வுகள் இவன் நுகர்ந்ததால் இவன் உடலுக்குள் நோயாக உருவாக்கப்பட்டு நோயின் உடல் பெற்று நல்ல மனிதன் உணர்வு இழக்கப்பட்ட பின் மீண்டும் அந்த வேதனைக்குரிய வேதனை பழித்து உணவாக உட்கொள்ளும் அந்த உடலாக உருவாக்கி விடுகின்றது. அதான் சிவதன்ஸ் என்று இங்கே காரணத்தை வைக்கின்றனர். ஆனால் நாம் மீண்டும் மனிதனுடைய நிலைக்கே செல்லுகின்றோம். ஆனால் மனிதன் அல்லாத நிலைக்கே செல்லுகின்றோம். ஆக மீண்டும் மனிதனாக வர வேண்டும் என்றால் எத்தனையோ கோடி உடல்களை எடுத்து வர வேண்டும். இப்போ ஒரு ஆட்டை மனிதன் கொண்டால் அந்த உயிர் மனிதன் உடலுக்குள் வருகின்றது. ஒரு கோழியை மனிதன் கொண்டால் அந்த கோழியின் உயிரான்மா இவன் உடலுக்குள் வந்து மனிதனாக பிறக்கும் தகுதி வருகின்றது. ஆகவே இந்த மனிதனுக்குள் சிக்கும் மற்ற உடல்கள் அந்த உயிர் இங்கே வருகின்றது. ஒரு புலி அந்த ஆட்டையோ மாற்றையோ கொண்டால் அந்த உயிர் புலியின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் கருவாகி புலியாக பிறக்கின்றது. ஆகவே இதை போல நாம் நுகரும் மாற்றங்கள் எப்படி என்ற நிலையைதான் குருநாதர் காட்டுக்குள் சென்று அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதை அந்த பயிற்சி தான் கொடுக்கின்றார். அந்த கற்றுணர்ந்த உணர்வுதான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். நினைவு கொண்டால் இந்த உணர்வின் தன்மை தீமை எது என்று உணரச் செய்து தீமையிலிருந்து விடுபடும் சக்தியை தான் இப்போது உங்களுக்கு கொடுப்பதற்கு உணர்வை பதிவாக்கி இந்த தீமையை வென்றவன் துருவ நட்சத்திரம். ஆனா துருவ நட்சத்திரம் ஆனவனும் அகசியன், இயக்கத்தின் உண்மையை உணர்ந்தவன், துருவத்தின் ஆற்றலை கண்டு உணர்ந்தவன், அந்த உணர்வின் தன்மை தன் உடலை வளர்த்து கொண்டவன், நஞ்சென்ற உணர்வை ஒளியாக மாற்றியவன், ஒளியின் உணர்வு பற்றி இன்று துருவத்தில் இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் வரும் விஷத்தன்மைகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரம் விஷத்தை ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளது. பாம்பினம் ஒரு உடலின் மேல் விஷத்தை பாய்ச்சுகின்றது. அந்த விஷத்தை பாய்ச்சி அந்த அந்த உடலுள்ள விஷத்தையும் சேர்த்து இது விழுங்குகின்றது. ஆனால் விஷத்தை கொண்டுதான் ஜீரணிக்கின்றது. ஆனால் இப்ப எலி உடலில் விஷம் உண்டு. எலியின் புழுக்கை நாம் தெரியாமல் சாப்பிட்டாலே நமக்குள் விஷ நோய்களை உருவாக்கும் நிலையில் வந்துவிடும். நாம் எலி புழுக்கை என்று நினைக்கின்றோம், அதன் விஷத்தின் தன்மை வருகின்றது. பல்லியோ அதன் மலத்தை நம் உடலை பட்டால் கொப்பளமாக வந்துவிடும். அந்த பல்லியோ நீரிலே பட்டு தண்ணீர் குடித்தால் நம் உடல் விஷத்தன்மைகள் பரவும் தன்மை வரும். அதிகமாக அந்த உணர்வின் தன்மை அதிகமாக சாப்பிட்டால் மனிதனையை கொண்டுவிடும். ஆக இதை போல உணர்வுகள் எதிலே கலக்கின்றதோ எதன் வழிகளில் இந்த உணர்வுகள் மாறுகின்றது, இயற்கை எப்படி மாற்றி அமைக்கின்றது, சந்தர்ப்பங்கள் எப்படி வீழ்த்துகின்றது என்பதனை அங்கே அறிய செய்கின்றார். ஏனென்றால் இதெல்லாம் எல்லாருக்கும் சிலர் அனுபவத்தின் தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் இந்த உணர்வை பதிவாக்கி விட்டால் எதிர்பாராத ஒரு நோயாளி உணர்வை கண்டு அவனுக்கு நுகர்ந்தறிந்து உதவி செய்தாலும் அந்த நோயின் உணர்வு உங்களுக்கு விளையாது தடுத்து நீங்க பழக வேண்டும். அது பழக்கமில்லை என்றால் நீங்க நல்ல மனம் இங்கே பாழாகிவிடும். பலருக்கு நீங்க நன்மைகள் செய்தாலும் அந்த வேதனை ஒன்று வலுவாக்கப்படும் போது நம் உடலை சேர்த்து சிந்திக்கும் ஆற்றலை மாற்றிவிட்டு நமக்குள் கடும் நோயாகவும் உருவாக்கி விடுகின்றது. இப்ப நோயாகிவிட்டால் நான் எல்லாருக்கும் நன்மை செய்தேனே,
ஆண்டவன் என்னை சோதிக்கிறான் என்று வேதனைத்தான் மீண்டும் மறுத்துக் கொள்ள முடிகின்றதை தவிர வேதனையிலிருந்து மீள முடிகின்றதா? இதை போன்று நாம் நல்ல மனதை காக்க நஞ்சை வென்ற நாம் எப்படி தங்கத்திலே செம்பும் வெள்ளி இணைத்து ஒரு ஆபரணத்தை செய்த பின் அடுத்த நகை செய்யப்படும் போது திரவத்தை ஊற்றி இந்த ஆவியாக மாற்றி தங்கத்தை எப்படி தெளிவாக்குகின்றமோ இதே போல நமது வாழ்க்கை நல்ல குணத்தை காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த துருவ நட்சத்திரமானது இந்த வாழ்க்கையில் வந்த நஞ்சனை என்ற உணர்வை ஒளியாக மாற்றியது. அதன் உணர்வை நாம் எப்போது தீமைகளை காணுகின்றோமோ அடுத்த கணமே அதனுடைய வலுவை நமக்குள் வளர்வாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நகர்ந்து என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த ரத்தத்துடன் கலந்துகள் வேண்டும். அப்படி என்றால் எப்படி தங்கத்தில் திரவத்தை ஊற்றியத்தன் செம்பும் பெத்தலை ஆவியாக மாறுகின்றவோ இதே போல நாம் பிறருடைய உணர்வு நுகர்ந்த பின் உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சியில் நாம் ரத்தத்துடன் போய் ஐக்கியமாகி விடுகின்றது. அந்த அவர் உடலில் விளைந்த உணர்வு இங்கே கருவாக தொடங்கி விடுகின்றது, நமக்குள் நோயாகவும் உருவாக்க தொடங்கி விடுகின்றது. இதை போன்ற நிலையில் நாம் தடுக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இப்போது சொல்ல அடுத்து உங்கள் தியானத்தில் கொடுக்கும் இந்த சக்தியின் தொடை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தில் வரும் உணர்வு இங்கே பரவியுள்ளது. ஒரு நோயாளி உணர்வு இந்த மாதிரி இருந்தானே நல்லவன் இப்படி ஆகிவிட்டான் என்று எண்ணும்போது அந்த நோயின் உணர்வு நமக்குள் வளர்கின்றது. ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் அவன் உடலை படர வேண்டும், அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதன் உணர்வு நமக்கும் நோயிலிருந்து விடுபடும் சக்தியாக மாற்றுகின்றது. ஏனென்றால் நாம் பார்க்காமல் இருக்க முடியாது, நுகராமல் இருக்க முடியாது, உதவி செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு சாக்கடையில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அல்லது ஒரு அசிங்கமான பொருளை அது மண்ணை பிசைந்து நாம் ஒரு பொம்மை செய்கிறோம் என்றால் அழகாக தான் இருக்கின்றோம். ஆனால் அழகாக செய்தோம் மண்ணில் என்றால் அதில் கையில் இருக்கக்கூடிய மண்ணை நாம் கவலவாமல் விட்டால் என்ன பண்ணும்? அதே சமயத்தில் சாக்கடையில் உள்ள பொருளை நாம் அப்புறப்படுத்தவும் நம்ம கையில் வந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கையை சுத்தப்படுத்தாதபடி நாம் மற்ற உணவை உட்கொண்டால் என்ன நடக்கும்? அதை வேதனைத்தான் வரும். ஆக மனிதனின் வாழ்க்கையில் நாம் நுகர்ந்த தீமையின் உணர்வுகள் நமக்குள் வராது தடுத்தல் வேண்டும். அப்ப நமக்கு அதுக்கு வேண்டிய சக்தி வேண்டும். நம் நன்னீரை விட்டு கையை சுத்தப்படுத்திதான் நாம் செய்கின்றோம். இதே போல இந்த தீமைகளை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். அதை நீங்க எண்ணி நுகர்ந்து உங்கள் உடலுக்குள் சத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த தீமை என்ற உணர்வின் தன்னை வலுக்குறைய செய்து உங்களை காக்கும் அந்த உணர்வின் ஞானங்கள் வருகின்றது. அந்த இரத்தமும் சுத்தமாகின்றது. நுகர்ந்த உணர்வு துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கவரப்படும் போது வசிஷ்டன் அது உங்க ரத்த நாணங்கள் இருப்பது கருவற்று பிரம்மமாக மாறுகின்றது. இருளை நீக்கும் அன்பின் தன்மை நமக்குள் வளர்க்க வேண்டும். மனிதன் ஒருவன் தான் அதை செய்வார். அது நீங்கள் எளிதில் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இது உங்களுக்கு பயிற்சி முகாமாக அமைத்து எப்படி இங்கே மற்ற டாக்டர்கள் படித்துக் கொண்ட பின் வினாக்களை எடுத்து அதன் உணர்வை எப்படி செயல்படுத்தி இருந்தார்கள். ஒவ்வொரு தொழிலும் இன்ஜினியர் நிலைகளும் இதே மாதிரி அளவுகோல் இட்டு இதனை எதன் நிலைகள் வருகின்றது என்று காட்டுகின்றன. ஒரு எந்திரத்தை உருவாக்கப்படும் போது கடினமான உழைப்பு இருக்கும் எந்திரத்தை இயக்கும் நிலைகளில் அதில் எந்த உலோகத்தை சேர்த்தால் வலுகொண்டு இது தாங்கும் என்றும் இந்த இன்ஜினியர்கள் இந்த உலோக கலவைகளை சேர்த்து வலுபெறும் தன்மை கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் அழுத்தம் அதிகமாகும் போது இந்த உலகத்தின் தன்மை இயக்கப்படும் போது அந்த உலகத்திற்கு உள்ள தேய்மானம் இல்லாதபடி அதை செய்ய வேண்டும். ஆனால் தேய்மானம் இல்லாத இருந்தால் வலுவெழுப்பான நிலைகள் உருவாகும். கொஞ்சம் சொரசொரப்பு உண்டாகிவிட்டால் அழுத்த பொருளை சீக்கிரம் தேய்த்துவிடும். இதெல்லாம் விஞ்ஞான அறிவா. ஆக இதை போலதான் நம் உடலில் நாம் மனிதனின் இயக்கத்தை எப்படி இயக்க வேண்டும் என்ற பயிற்சியை நாம் நுகர்ந்த உணர்வுகள் நல்ல குணங்களை எப்படி செயலிழக்க செய்கின்றது என்பதனை நமக்கு நாமே நாம் அறிந்து நுகர்ந்த உணர்வு தீமை செய்திருந்தால் உடனே தொடைத்து பழக வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை தெளிவாக கொடுத்துள்ளேன். எப்போது என்னாலும் தீமையை பார்த்தால் ஈஸ்வரா என்று அந்த உங்கள் உயிரை எண்ணி அடுத்த நிமிடம், ஏனென்றால் நாம் தீமை நிலையில் நுகர்கின்றோம், ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை இங்கே எடுக்கப் போகும்போது துருவ நட்சத்திரத்தை நான் தர வேண்டும் என்று எண்ணும்போது இந்த வலு இங்கே நின்று விடுகின்றது. நாம் வேதனையின் உணர்வு உள்போகாதபடி தடுத்து நிறுத்தப்படுகின்றோம். ஆக அவன் வேதனைப்படுகிறான் என்று முதலில் தெரிந்து கொள்கின்றோம். நம் உடலுக்குள் அந்த தீங்கின் விலை விளையாதபடி தடுத்து நிறுத்தல் வேண்டும். அந்த நிறுத்திய பின் நாம் என்ன செய்கின்றோம்? தன் உடல் முழுதும் பரவ வேண்டும், என் ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும், அதற்கு கொடுத்தல் வேண்டும். இந்த கண்ணின் நினைவை அதுக்குள் பாய்ச்சினால் அந்த வலு பெறுகின்றது. நண்பனுக்குள் நாம் பழகுகின்றோம், எனக்கு துரோகம் செய்தான் என்று அமெரிக்காவில் இருக்கிறவனை எண்ணினால் உடனே அவனுக்கு இந்த உணர்வு பாய்ச்சப்பட்டு அவனுக்கு உணவு உட்கொள்ளும் போது புறப்படுகின்றது. அவனை பற்றி தீமையின் உணர்வு நமக்குள் வரும்போது தீமையின் அணுக்களாக நமக்குள் உருவாகின்றது. ஆக இந்த துருவ நட்சத்திரத்தின் உணவை நாம் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்தப்படும் போது
அந்த தீமையின் செயலாக்கங்களை நமக்குள் வராதபடி தடுத்து நிறுத்தும். ஆகவே நாம் கண்ணால் நினைக்கப்படும் எனக்கு தீங்கு செய்தால் நினைக்கின்றோம். அதே துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் ரத்தங்களில் கலக்க வேண்டும். என் ஜீவாணுக்கள் ஜீவான்மாக்கள் இந்த வலுவை அதுக்குள் சேர்க்கின்றோம். ஒரு டாக்டர் ஒரு இரத்த நாணங்களில் உள்ள விஷ கிருமிகள் அதிகமானால் அதை பரீட்சித்து அந்த உணர்வுக்கு தக்கவாறு அந்த வைரஸ் இந்த கிருமிகளை மாற்றி அமைக்க அதற்கு தக்க மருந்தை வெளியில் எடுத்து பரிசீலனை பண்ணி இரத்தத்துக்குள் அனுப்புகின்றனர். ஆக அதை மாற்றிடும் வைரஸ்களை உருவாக்குகின்றான். அப்ப இதை மாற்றி தன் கடுமையான நோய்களை மாற்ற அதை மாற்றுகின்றான். இப்போ உடலில் டிபி என்ற நிலை வருகிறது என்ற விருப்பம். கிருமி போர் என்ற நிலைகளில் நாம் எலும்புகளை உருவாக்கும் அந்த டிபியை அதே நிலைகள் கொண்டு மற்ற உணர்வுகளில் கிருமிகள் உருவாக்கப்பட்டு இந்த எலும்பை திங்கும் அந்த அணுக்களை கொல்லும்படி செய்கின்றன. ஆனால் கொல்லும்படி செய்தாலும் இந்த எலும்பு உருவாக நல்ல அணுக்களுக்கு உணவு தேவை அல்லவா? அதற்கு தக்க அந்த மருந்துகளை கொடுத்து அந்த எலும்புகளை வளர்ச்சி பெற செய்ய நல்ல ஆகாரங்களை கொடுத்து இந்த இரத்தத்துடன் கலக்கப்பட்டு நல்ல அணுக்களை உருவாக்கி அதனுடைய மலத்தை அது சேர்க்கின்றன. அந்த மலத்தை சேர்ப்பதற்கு முன் இந்த டிபி அணுக்கள் அந்த எலும்பின் மலத்தை சாப்பிடாதபடி தடுக்க அதற்கு கலந்த மருந்தினை சேர்த்து இரத்தத்துடன் கலந்து அந்த அணுக்களை உருவாக்கும் அந்த மலத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட டிபி நிலைகளையும் மாற்றி வைக்கின்றனர். முந்தி எல்லாம் டிபி ஆச்சுன்னு அதோட சரி என்று எண்ணுவார்கள். இப்ப சாதாரண கேஸாக என விஞ்ஞான ஆராய்ச்சியின் தன்மை கொண்டு இதை செயல்படுத்துகின்றனர். அதே சமயத்தில் நம்ம தமிழ் வைத்தியர்களும் சொல்வார்கள், நான் டிபியை போக்கி விடுவேன் சொல்லு பல மருந்துகளை கொடுப்பார். இது எதிர்நிலையாகி மனிதன் நிலையில சிறிது காலம் தீவிரமாக இருக்கும். அந்த வளர்ச்சியின் தன்மை ஆனத்தில் இந்த விஷயத்தின் அளவுகோல் பச்சளையின் விஷயத்தன்மை அதிகமாக கிட்னிகள் சேர்ந்து விட்டால் அந்த கிட்னிக்கு இயக்கவில்லை என்றால் முதல்ல டிபி நல்லாச்சு, கிட்னி ஃபெயிலர் ஆகிப்போச்சு, நாம் என்ன செய்யும் அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. இதே போல வைத்தியர்கள் டாக்டர்களாக கற்றுக்கொண்டவர்களும் சில அழுத்தத்தின் நுண்ணி அலைகளை தெரிந்து கொள்ளவே என்றால் மருந்து வேகம் சீக்கிரம் இந்த காய்ச்சலுக்காக வேண்டிய மருந்துகளை கொடுப்பார். சில டாக்டர் வந்த உடனே பேர் வாங்குறதுக்காண்டி சில விஷயங்கள் அந்த மருந்துகளை கொடுத்தா உடனே காய்ச்சல் நிற்கும், அந்த அணுக்களை கொல்லும். ஆனாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல உணர்ச்சியின் தன்மை அந்த அமிலங்களை அதாவது சுகரை பிரிக்கக்கூடிய அந்த உணர்வின் அணுக்கள் மடிந்து வரும். அப்ப அணுக்கள் மடிந்து வந்தால் செவ் அணுக்களை வளர்ச்சி இருக்கும், மாறாக வெள்ள அணுக்களின் தன்மை அதிகரித்து விடும். இப்படி ஆனப்பின் அவருக்கு சர்க்கரை சத்து உள்ளது. இந்த காய்ச்சல் வரும் முன்னாடி ஒன்றும் இருக்காது, இந்த மருந்தை சாப்பிட்ட பின் நினைச்சு சர்க்கரை சத்து இருக்கும் என்று. இது எல்லாம் நாம் விஞ்ஞான வகைகள் வாழணும்னா இந்த மனிதன் வாழ மருந்து வகையிலும் நம்மை அறியாதபடி பல உணர்வுகள் நம்மை மாற்றி விடுகின்றது. ஆக எதை மாற்றுகின்றதோ உணர்வின் தன்மை நாம் உடலை விட்டு சென்ற பின் எதன் உணர்வின் அலைவோ இந்த உயிர் மனிதன் அல்லாத உடலை தான் பெறுகின்றது. யார் மேல் ஆசைப்பட்டமோ அந்த உடலுக்குள் சென்று நம் உடல் உள்ள நோய்களைத்தான் உருவாக்குகின்றோம். நம் உடலில் பற்று கொண்ட நம் குடும்பமோ மற்றவர்களோ நண்பர்களோ நண்பன் நல்லதை செய்தான் அவன் இப்படி வேதனையில் வாடுகிறான் என்று உணர்வில் நுகர்ந்தான். நுகர்ந்த உணர்வு நம் ரத்தங்களில் கலந்து இதே போல நோய்க்கு உருவான காரணங்களை நாம் பலருடைய நிலையில் இருப்பினால் நம் உடலுக்குள் புதுவிதமான வைரஸ்கள் உருவாகி வேறு விதமான நோய்களையும் உருவாக்கும். இப்படி மனிதனுக்குள் நாம் நுகர்ந்த உணர்வுக்குப்ப எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும். இதான் குருநாதர். இந்த இயக்கங்கள் எப்படி மாறிக்கொண்டு உள்ளது? இது மாறாத நிலைகள் இருப்பது உயிர் ஒன்றே. ஆக இந்த உயிரின் உணர்வுகள் அந்த உணர்வின் தன்மை இருளை மாற்றி ஒளியாக மாற்றுகின்றது. அது மாற்று நிலை பெற்றவன் அகேஷன் துருவனாகி துருவ நட்சத்திரமானான். அதன் உணர்வை நாம் கடந்து இந்த உணர்வு ஒளியின் அறிவாக நாம் உடலை எப்படி இயக்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம குருநாதர் தெளிவாக கொடுத்துள்ளார். உங்களுக்கு சொல்றது அர்த்தமாச்சுங்களா? இந்த உடல் இச்சை கொண்ட தசைப்பெரிய நன்று 10ஆம் நாள் அடையக்கூடிய ராவணன் அதே சமயத்தில் இங்கே தான் உடலின் தன்மை வாழ வேண்டும் என்று நாம் எதையெல்லாம் இச்சைப்படுகின்றன அதெல்லாம் வசித்தார். இந்த மனிதனின் நிலையில் வசித்தார் பிரம்மகுரு என்றாலும் நல்லவைகளை சேர்த்து தன் குழந்தையை வளர்க்க வேண்டும், நல்ல உணர்வுகளை சேர்க்க வேண்டும் என்று வளர்த்து கொண்டாலும் அது நுகர்ந்து கொண்டவனும் தசரத சக்கரவர்த்தி 10வது நிலை உணர்வின் தன்மை ஒளியாகும் இந்த நிலை பெற்றாலும் அவன் ஆசை மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், தான் சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று மீண்டும் மற்றொரு ஆசை நிலைகள் தூண்டப்படுகின்றது. அப்ப பலகாலம் தன் அருகில் உள்ளே அந்த சாம்ராஜ்யங்களை அடக்கிவிட்டால் நமக்கு எதிரி இல்லை என்ற உணர்வு தோற்றுவிக்கின்றது. ஆக அவன் எதிரியற்ற நிலையில் நமக்கு ஒன்று சேர்த்து விட்டால் பகமையற்ற வாழ்வில் வாழலாம், நமக்குள் அடிமைப்படுத்தி வாழலாம் என்ற இந்த உணர்வின் ஆசை வருகின்றது. 10வது நிலை அடையக்கூடிய இந்த உணர்வுகள் மற்ற உணர்வுகளை அடக்க இந்த ஆசையின் நிலை கொண்டு அவன் இயங்குகின்றான்.
இதை எப்படி அடக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றான். சிந்தித்து உணர்வு அவனை எப்படி எல்லாம் கொள்ள வேண்டும், அந்த சாம்ராஜ்யத்தை எப்படி அடக்க வேண்டும் என்று அந்த கவர்ந்து கொண்ட உணர்வுகள் இவன் உடலிலே விளைகின்றது. அத்த உணர்வுகள் சேர்த்து இங்கே பிரம்மமாகின்றது. பிரம்ம குருவன் மனைவி யாரு? அருந்ததி. ஆக எண்ணி வெளிப்படவன் உருவாக்கிய பின் மற்ற நாட்டுகளை அடிமைப்படுத்த போர் செய்கின்றான். அப்போ அந்த எடுத்துக்கொண்ட சக்தியாக தன் உடலுக்குள் இருக்கும்போது அது அருந்ததியாக இருந்தாலும் அது பரதனின் தாயர் கைலேகி. ஆக தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு மற்றதை அடக்கும் சக்தியாக இந்த தசரத சக்கரவர்த்தியின் மனைவியாக அவன் ஆசையின் உணர்வுகள் உணர்ச்சியாக இருந்த அந்த சக்திகள் எப்படி இயக்குகிறது? தசரத சக்கரவர்த்தியின் மனைவி அவன் எண்ணில் அடங்காத மனைவியை திருமணம் செய்து கொண்டே இருக்கிறான். எண்ணிய உணர்வு எதுவோ அந்த சக்தியின் உணர்வாக அவன் உடலுடன் இணைந்து எப்படி செயல்படுகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டப்படுகின்றது. நல்ல சிந்தித்து பாருங்க. ராமாயணத்தில் எவ்வளவு மூலம் தசரத சக்கரவர்த்தினா யாரோ அரசன் இருந்தான். நாம் என்ன நமது உயிர் 10வது நிலை எப்படி இந்த சக்கரவர்த்தி என்று தெளிவாக கூறப்படுகின்றது. அதை நாம் யாரும் சற்றும் சிந்திப்பதில்லை. இப்படி வந்த நம் கைலேகி அப்போ இதன் எண்ணிய உணர்வு திட்டப்படி அந்த உணர்வு வலுப்பெற்று போர் செய்கின்றான். அந்த போர்விலே மற்ற அரசனுடைய சாம்ராஜ்யத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கின்றான். ஆக அந்த சாம்ராஜ்யத்தை கையிலே பண்ணுகின்றான். அப்ப அவனுக்கு சந்தோஷம் வருகின்றது. ஆக நான் எண்ணி திட்டத்தின்படி நிறைவேற்றி வைத்தேன் இன்று இந்த ஆசையலால் உணர்வான் அந்த உணர்வின் அணு தன் மனைவியாக இருப்பதனால் என்னை ஜெயிக்க நீ காரணமா என்றால் உனக்கு என்ன வர வேண்டும் என்று அங்கே கேட்கின்றான். அது கைலேகிட்ட. ஆக நான் சமயம் வரும் அந்த சமயம் கேட்கிறேன் என்றான். என்ற ஒரு வித்தை உருவாக்கிவிட்டால் நிலத்தில் ஊழித்தால் உடனே பலன் வந்துடுவேன். ஆகவே இதை போல தான் ஜெயிச்சு கொண்ட உணர்வின் தன்மை வரப்போது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் நான் சமயம் வரும்போது நான் கேட்கிறேன் என்றார். சரின்னு விட்டு. ஆக இந்த மற்ற போர் செய்த உணர்வின் தன்மை இங்கே விளைந்து தன் உடலிலே அந்த சக்தி பெறுகின்றது. அப்ப தன் இனத்தின் தன்மை பெருக்கும் தன்மை வருகின்றது. இதைத்தான் அந்த வரம் கேட்டபடி 14 வருடங்கள் ஆகின்றது. 14 வருடங்கள் ஆனப்பின் அதற்கு தன் சாம்ராஜ்யத்தில் மூத்தவனுக்கு பட்டங்களை சூட்டுகின்றான். அப்போ அவன் அடுத்த ராஜ்யத்தை அவன் ஆளக்கூடிய நிலைக்கு இதுல மூத்தவன் யாரு, மூத்தவன் நல்லவன் யாரு என்ற நிலையை தேர்ந்தெடுத்து ராமனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று அந்த தன் உடல் உள்ள எத்தனை விதமான குணங்கள் இருந்தாலும் இந்த உணர்வின் தன்னை கொண்டுதான் அங்கே செயல்படுத்துகின்றான். ஆனால் பிறரை வேதனைப்படுத்தி உணர்வு தன் உடல் அந்த மனைவியாக இருக்கப்படும் போது அதில் விளைந்த உணர்வு தன் இனத்தை தான் பெருக்க எண்ணும். வேதனை இந்த உணர்வு நமக்குள் அணுவானால் அதன் வளரும் உணர்வு அதனுடைய பிள்ளையாகின்றது. ஆகவே இங்கே கைலேகி மற்றவரை கொண்டு ரசிக்கும் உணர்வு கொடுத்து கொண்ட பின் இந்த உடலில் விளைந்த பின் அதன் உணர்வுகளை அது வளர வேண்டும் என்ற உணர்வுகள் எப்படி வளர்கின்ற என்ற நிலையை இங்கே காட்டுகின்றது. இப்ப ராமனுக்கு பட்டம் சூட்டி விட்டால் ஆக ராமனுக்கு தாயாருக்கு அரசியாகின்றார். அதன் வச்சுதான் இந்த உடலை அவனுடைய பிள்ளை வைத்து ஆக அவனுக்கு பட்டம் சூட்டி விட்டால் நாம் வேலைக்காரி ஆகிவிடுவோம் என்ற உணர்வின் தோற்று வைக்கின்றது. ஆக அதற்காக நாம் எப்படியும் இந்த அரசியாக வேண்டும் என்று தன் மகனுக்கே பட்டம் சூட்ட விரும்புகின்றது. இப்ப வேதனைப்படுத்தும் உணர்வுகள் அதிகரித்து விட்டால் என்ன செய்யும்? அந்த பட்டம் ஆன பின் இந்த அரசின் நிலை கொண்டுதான் இந்த அரசன் ஆட வேண்டும் என்ற உணர்வினை இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன என்றால் மற்றவரை கொன்ற உணர்வு அந்த குறுகிய உணர்வுகள் தான் கூனி என்று அதற்கு காரணம் தெரிவிக்கணும். எதன் வளர்ச்சியின் தன்மை நாம் கொண்டு குசிக்கும் தன்மை வருகின்றதோ மற்றவர்கள் எப்படி மீண்டும் இம்சிக்கும் நிலையும் துன்புறுத்தும் நிலைகள் இந்த உடலில் உருவாகின்றது. இந்த உடலுக்குள்ளும் தன் நிலைகளை எது வளர்ந்ததோ நல்லவைகளை எப்படி கொள்ளுகின்றது, சிந்தனை குறைய செய்கின்றது என்ற உணர்வினை நாம் தெளிவாக இந்த உணர்வு நுகர்ந்த உணர்வு நம் உடலில் எத்தகைய செயல்கள் செயல்படுகின்ற நிலைதான் ராமாயண காவியத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது.